நிரந்தர தேர்வு கிடைக்கணும்னா இந்த மாதிரி உள்ள கூடுதல் சப்ஸ்டேஷன்ஸ் அதெல்லாம் விரைந்து முடிக்கிறதுக்கு முடியும் தருவாயில் இருக்கிறத வேகமாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக நிதி சவால்கள் இருக்க காரணத்தினால சில காரணங்கள்ல எடுக்க முடியாத பட் தேவை உள்ள சப்ஸ்டேஷன்ஸை அதற்கான ஒப்புதல் முதலமைச்சரும் அமைச்சரும் உடனடியாக கூட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதையும் பேரலா பண்ணோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீடிங்ல நம்மளோட ஜங்ஷன் பாக்ஸஸ் மாத்துறது, அதுக்கப்புறம் ஃபியூஸ் கால் ஆஃப் புதுசா ஏற்கனவே மின்னகத்துல நம்ம போடுறோம். பட் மின்னகத்துல போய் வரதுக்கு லேட்டா இருந்தா அந்தந்த பகுதியில கூடுதலாக 70க்கு மேல 77 ஃபியூஸ் கால் ஆஃப் போட்டிருக்கோம். இரவு நேரங்கள்ல ரோந்து பணிகள் 120 வாகனத்துல ரோந்து பணிகள் மேல் அதிகாரியிலேருந்து அடிமட்ட அதிகாரிகள் ஏற்கனவே உள்ள அதிகாரிகளுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம். பொதுமக்கள் குறைகள்ல எதனால கட்டாச்சு, இப்ப நேற்றைய தினம் சப்போஸ் கிண்டி ஒரு 110 kVயோட கேபிள் பஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி இதை உடனே இப்ப நீங்க பார்த்தா அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஃபால்ட் வருது, ஜம்பர் கட் வருது, மடிப்பாக்கத்தில் ஜம்பர் கட் ஏற்படுது ஓவர் ஹெட் டேங்க்ல, கண்டக்டர் ஸ்னாப்பிங் இருக்கலாம், இல்லை டிடி ஃபெயிலியர். அது ரேரா அந்தந்த பகுதியில் டிடி ஃபெயிலியர்லாம், சப்ஸ்டேஷன் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் ஃபால்ட், ஃபீடர் ஆர்எம்யூ இதை உடனடியாக பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஏதாவது ஒரு நாட்களில் சென்னை இல்லாமல் நீங்களாக மற்ற இடத்துல காற்று அடிக்கும் போது உள்ள டேமேஜ், அந்த மாதிரி இன்னொரு பெரிய சவால்னா 11 ஏஜென்சிஸ் சாலை வெட்டு பணிகள்ல இருக்காங்க வளர்ச்சிக்காக. அவங்க அப்படியே பஞ்சர் பண்ணிடுறாங்க, அதை தெரியாம அண்டர் கிரவுண்ட் கேபிள். ஸோ அதுவும் இந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு சவாலா இருக்கு. அந்த துறைகளை கூப்பிட்டு தயவு செய்து எங்களோட ஒருங்கிணைந்து நீங்க சாலை வெட்டும் பணிகள், ட்ரென்ச்லெஸ் கட்டிங்னு மயிலாப்பூர்ல ஒரு கம்பெனி அதை கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட் பண்ணி இதையும் அவங்களோட இணைந்து அப்படி ஆகாமல் தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடக்க எடுக்கிறது. தயவுசெய்து பொதுமக்கள் தேவையற்ற நம்ம அடிமட்ட ஊழியர் உங்களுக்கு தெரியுங்க, எலக்ட்ரீஷியன், லைன்மேன், வயர்மேன், அவங்கெல்லாம் லைவ், சில பேர் ஹாட்லைன்னா லைவ் வயர்ல வேலை பார்க்குறாங்க. ரொம்ப பதட்டம் பண்ணா அம்பத்தூர்ல அவர் என்ன பண்ணார்னா சரி செய்யும் போது பதட்டத்தில் ஒரு சுவிட்ச் இன்னொரு சுவிட்சை போட்டாரு. இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ரிஸ்கான வேலைங்கிற போது அடிமட்ட ஊழியர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம பதட்டத்தை ஏற்படுத்தாமல் அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் நம்ம செயல்படணும். சில ஏரியாவில் அவங்களோட ஆங்ஸைட்டி புரியறதுங்க, அதற்கு தேவையான முழு நடவடிக்கையும் முழு வீச்சில் இருந்து கடந்த 2-3 நாட்களில் கணிசமாக குறைஞ்சுள்ளது.